குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி முதல் நபராக வாக்களித்ததைத் தொடர்ந்து மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம். கவியரசன், விவரங்கள். குடியரசு துணைத் தலைவர் அதே போல ராஜ்யசபாவின் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி காலை 10 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்காக பாஜக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதே போல காங்கிரஸ் கூட்டணி சார்பில் வேட்பாளரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருவருக்கும் இடையில யாரு வெற்றி பெறுவார் என்ற கேள்விக்கான விடையை அறிவதற்காக இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுல மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்க. மொத்தமாக ரெண்டையும் சேர்த்து 788 உறுப்பினர்கள். அதுல 6 இடங்கள் காலியா இருக்கு. ஸோ 782 பேர் வாக்களிப்பாங்க. இதுல எப்படி வாக்களிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி 2 பக்கமுமே எம்பிக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாது, வாக்குச்சீட்டுல தான் வாக்களிப்பாங்க. அதனால அதை எப்படி பண்றது அப்படிங்கிற பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில காலையிலிருந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 5 மணி வரை வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான நேரம் இருக்கிறது. இதுல என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கு அதிகமாகவே எம்பிக்கள் இருப்பதனால அவங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்று மாலையே இந்த தேர்தல் தொடர்பான முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.